இந்த சம் வந்து நவம்பர் 24 2 மார்க்கில் கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி சம் வந்து நார்மலாக லேப்லெஸ் ஃபைண்ட் பண்ணுறது பார்த்தோம். ஓகேவா? அப்போ அதுக்கு ஆன்சர் எப்படி வரும்? e⁻−2t sin 3t அந்த மாதிரி ஆன்சர் வரும்ல. எஸ் அது மாதிரி 1/s + 3 அந்த மாதிரி ஆன்சர் வரும். இது இன்வெர்ஸ்னா ஆன்சரை அவங்க கொடுத்துருப்பாங்க. இது வந்து நம்ம ஃபார்முலா இருக்குல்ல. இப்போ e⁻−at ஃபார்முலா வந்து 1/s + a. அவங்க வந்து இந்த மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க. நம்ம இது மாதிரி கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இதுதான் ஃபார்முலா. இங்கே வந்து ஆன்சரே கொடுத்துட்டாங்க. நம்ம இந்த மாதிரி மாற்றணும். ஓகேவா? இங்கே ஆன்சரே கொடுத்துட்டா நம்ம கொஸ்டின் வந்து வர வைக்கணும். ஸோ அதுக்கு மெயின் வந்து நம்ம ஃபார்முலாஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? e⁻at லேப்லெஸில் ஃபைண்ட் பண்ண இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம்ல. சேம் இது வந்து இந்த பக்கம் ரிவர்ஸில் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். ஓகேவா? ஸோ நம்ம இது மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த உடனே இந்த கொஸ்டின் எந்த மாதிரி ஃபார்மேட்டில் வந்து இருக்கணும்னு பார்த்துக்கணும். ஓகேவா? சரி வேணாம். ஸோ இது நம்ம என்ன பண்ணோம்னா L இன்வெர்ஸ் 3 வந்து வெளியே எடுத்துகிட்டு s/x² + 3² எழுதிக்கலாம். ஓகேவா? இது வந்து 9 3² எழுதுனா 9 வரும்ல. 3 × 3 9. ஓகேவா? இப்போ இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது? ஒரு ஃபார்முலா ஞாபகம் வரும் பாருங்கள். L inverse s/s² + a² = cos at. இது ஒரு ஃபார்முலா. ஓகேவா? இப்போ இது a வந்து இங்கே 3. ஓகேவா? சேம் இதே மாதிரி தானே இருக்கா? ஸோ இதே மாதிரி தானே இருக்குது. அப்போ இது மாதிரி கன்வெர்ட் பண்ணும். இப்போ ஆன்சர் என்ன வரும்? இப்போ காஸ் இருக்குது. ஏடின்னா ஏ என்ன இங்கே a வந்து 3. இப்போ 3 போட்டு t போடணும். ஆல்ரெடி இங்கே 3 இருக்குல்ல. இப்போ இங்கே 3 வந்து போட்டுக்கணும். 3 cos 3t therefore. ஓகேவா? இந்த ஃபார்முலா மட்டும் எழுதணும். எழுதிட்டு இந்த ஆன்சர் எழுதணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொடுத்தா இது ஃபார்முலா வந்து எந்த மாதிரி ஃபார்முலா ஃபார்மேட்டுக்கு நம்ம வந்து கொண்டு வரணும். சப்போஸ் இங்கே வேறு ஏதாச்சும் மேலே s² + a² இருந்தால் வேறு ஃபார்முலா வரும்ல. sin at அதோட ஃபார்முலா மாதிரி வரும். a/s² + a². இது sin at ஃபார்முலா. சப்போஸ் மேலே a இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஃபார்முலா எழுதணும். சப்போஸ் இது எஸ் இருக்குல்ல, இதே ஃபார்முலா தானே இருக்குது. ஸோ இந்த மாதிரி எழுதணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். ஸோ இந்த சம் வந்து நவம்பர் 24 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த சம் அப்படி எழுதிக்கலாம். ஸோ இது பார்த்து ஏதாச்சும் ஃபார்முலா ஞாபகம் வரல. ஸோ இது வந்து நம்ம அந்த ஃபார்முலா ஃபார்மேட்டுக்கு கொண்டு வரணும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா L இன்வெர்ஸ் s-3 s² + 4s. இந்த 13 இருக்குல்ல, 13 வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா 4 + 9. ஓகேவா? நம்ம அந்த ஃபார்முலா ஃபார்மேட்டுக்கு கொண்டு வரணும். அதனால் இது மாதிரியெல்லாம் பண்ணணும். ஓகேவா? இப்போ L இன்வெர்ஸ் s-3 இது இருக்குல்ல, இவ்வளோ வரையும் இது வந்து s + 2² எழுதிக்கலாம். s + 2² = இதோட ஆன்சர் வந்து வரும். இப்போ 9 வந்து எப்படி எழுதிக்கலாம்னா 3² எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து கால்குலேஷன் பண்ணால் இந்த ஆன்சர் வரும். 3² கால்குலேஷன்னா 9 வரும். ஓகேவா? இந்த மாதிரி ஃபார்மேட்டில் எழுதிக்கணும். இப்போது நம்ம என்ன இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஷிஃப்டிங் தியரி வந்து அப்ளை பண்ணுறோம். ஷிஃப்டிங் தியரி ஒன்றும் இல்லை. ரிப்ளேஸிங் s/s-2. s வந்து s-2 மாற்றணும். ஏன்னா இப்போ இந்த s வந்து s² தான் நமக்கு வேணும். அப்போ இங்கே -2 போட்டான்னா 2ம் 2ம் கேன்சல் ஆகும். அதனால் ஓன்லி s² மட்டும் இருக்கும். அப்போ ஃபார்முலா ஃபார்மேட்டுக்கு வரும்ல. சப்போஸ் இங்கே s + 4 இருந்தால் இங்கே வந்து -4 போடணும். இங்கே வேல்யூ சேஞ்ச் ஆகிருந்தால் இங்கேயும் வேல்யூ சேஞ்ச் பண்ணும். ஓகேவா? சேம் அதே மாதிரி தான். இப்போ சேஞ்ச் பண்ணால் என்ன வரும்? L இன்வெர்ஸ் இப்போ எங்கே s இருக்கோ அங்கே வந்து s-2 வந்து போடணும். இப்போ இங்கே மேலே கூட போடணும். மீன்ஸ் s + 2 -2 2² + 3². ஸோ இது வந்து கேன்சல் பண்ணுறதுக்கு தான் அதாவது நம்ம இந்த மாதிரி ஷிஃப்டிங் தியரம் வந்து யூஸ் பண்ணலாம். அப்போ 2ம் 2ம் கேன்சல் ஆகும். 2 - 2 0 தானே. இப்போ ஆன்சர் என்ன வரும்? இது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். s -5 இப்போ s² + 3². இப்போ ஓரளவுக்கு ஃபார்மேட் வந்துச்சா இது? இப்போ அப்புறமா என்ன பண்ணணும்னா இது L இன்வெர்ஸ் வந்து தனித்தனியாக பிரிச்சுன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? L இன்வெர்ஸ் s/s² + 3² minus L inverse 5/s² + 3².
இப்படி எழுதிக்கலாம். ஏன்னா இது வச்சு ஏதாச்சும் ஃபார்மில் வருமா? வராதில்ல. இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? இது மாதிரி s/s² + a² இருக்குது. இது வச்சு ஓன்லி இது வச்சு ஃபார்முலா வருமா? வராது. ஸோ இது தனியாக பிரிச்சுக்கணும். இது ஒரு ஃபார்முலா வந்து க்ரியேட் ஆகும். ஸோ இந்த ஃபார்முலா சொல்கிற பாருங்கள். L இன்வர்ஸ் s/s² + a² வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல cos at ஃபார்முலா. ஸோ இதோட ஃபார்மேட்லேயே தானே இருக்குது இது. இப்போ இன்னொன்று என்னென்னா 1/s² + a² equal to 1/a sin at இதோட ஃபார்முலா. ஸோ இங்கே 5 இருக்குது 1 இருக்குன்னா இங்கே 5 வந்து இப்போ நம்ம வெளியே எடுத்துகிட்டோம். இங்கே 5 வந்து இந்த மாதிரி வச்சுக்கிறோம். இங்கே 1 ஆகிடும். ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலா ஃபார்மேட்டுக்கு வந்து நம்ம ஆன்சர் வந்து எழுதணும். ஸோ ஏதாச்சும் கொஸ்டின் கொடுத்தா இந்த ஃபார்முலா நமக்கு ஃபார்முலா டேபிளில் இருக்குல்ல, அந்த டேபிளில் அந்த மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அந்த ஃபார்முலா ஃபார்மேட்டுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி கொண்டு வரணும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஷிஃப்டிங் தியரம்லாம் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஏன்னா இது s² ஆக்குறதுக்கு இந்த மாதிரி ஷிஃப்டிங் தியரம் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த ஃபார்முலா படி போட்டால் என்ன வரும்? இப்போ cos at. இப்போ காஸ் அப்படியே வரும். ஏட்டினா இங்கே 3. இப்போ 3t வரும். இப்போ மைனஸ் இருக்குது அப்படியே வரும். இப்போ 1/a இருக்குங்க. 1/aனா ஆல்ரெடி இங்கே 5 இருக்குது. 5 அப்படியே போட்டுக்கலாம். 5 1/aனாச்சும் போட்டுக்கலாம். சரி அப்படியே போட்டுக்கலாம். 5 வெளியே எடுத்துகிட்டு 1 போட்டு a இருக்குல்ல, a என்ன 3 sin at sin 3t வரும். இங்கே a வந்து 3 தானே. ஸோ இப்படி வந்துச்சு. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம வந்து இந்த ஷிஃப்டிங் தியரம் வந்து யூஸ் பண்ணல. இது s-2 யூஸ் பண்ண இந்த மாதிரி ஷிஃப்டிங் தியரம் யூஸ் பண்ண லாஸ்ட்டில் ஆன்சர் எப்படி எழுதணும்னா இப்போ இங்கே -2 எடுத்துக்கணும். s-2 அப்போ e-2t எடுத்துக்கணும். சப்போஸ் இங்கே s-3ன்னு போட்டுக்கணுன்னா e⁻−3tன்னு போட்டுக்கணும். இது வந்து ஒரு ரூல். ஓகேவா? அப்புறம் இது இருக்கிற இதை அப்படியே எடுத்து எழுதிக்கணும். இப்போ இதை வந்து இப்படி மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 5/3 sin 3t. ஸோ இதுதான் ஆன்சர். இந்த மாதிரி ஷிஃப்டிங் தியரம் யூஸ் பண்ணால் லாஸ்ட்டில் வந்து e⁻−2 வந்து ஆன்சருக்கு ஆட் பண்ணும். இங்கே 3 இருந்தால் 3, 4 இருந்தால் 4 இங்கே வந்து ஆட் பண்ணும். ஓகேவா? ஸோ இதுதான் ஆன்சர்.